ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இது உங்கள் வெர்சடைல் ப்ராப் சேனல். இன்றைக்கி நம்ம வெர்சடைல் ப்ராப் சேனலில் இன்ஜினியரிங் இன்ஃபோ அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா பிரேக் ஷூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பிரேக் பேட் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இது பிரேக் ஷூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரேக் ஷூ, பிரேக் ட்ரம், பிரேக் பேட், பிரேக் டிஸ்க். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ அப்படின்றது பிரேக் லைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரேக் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் ஷூஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரேக் ட்ரம்முக்குள்ளே சென்டராக ஒரு இடத்துல வச்சுருவாங்க. ரெண்டு சைடுமே சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகும். ஸோ அட் அ டைமில் சென்டர்லேருந்து நீங்கள் பிரேக்கை ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஒரு கேலிப்பர் மூலியமாக ரெண்டு சைடுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் போயிட்டு ட்ரம்மை நிப்பாட்டும். ஸோ வீல் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும்போது உள்ளே இருந்து இன்சைடில் டயாவில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல் அட் அ டைமில் ஓடிக்கிட்டு இருக்க ஒரு சர்ஃபேஸ் மேலே போயிட்டு டச் பண்ணும். ஸோ இப்படி டச் பண்ணும் பொழுது அது மேலே இருக்க ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல், அதாவது அப்ரசிவ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஆஸ்பெட்டாஸ்ன்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அந்த மெட்டீரியல் இது மேலே படும் பொழுது அங்கே உராய்வு ஏற்படும். அப்போது ஹீட்டிங் அங்கே அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி இதான் நமக்கு ஒரு கன்வென்ஷனல் பிரேக்கிங் சிஸ்டம் இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம பிரேக் பெடலை ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ கைனட்டிக் எனர்ஜி இங்கே மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு என்ன ஆகும், வீல்ஸில் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ப்ரெஷர் பிரேக் பூஸ்டர்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா அது ஒரு ரெகுலரைஸ்டு ப்ரெஷர் அங்கே போகும் வீலுக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது அந்த வீலுக்குள்ளே ட்ரம் இருக்கும். ட்ரம்முக்குள்ளே இந்த பிரேக் ஷூஸ் இருக்கும். தட் இஸ் கால்ட் லைனிங், பிரேக் லைனிங் ஆர் பிரேக் ஷூஸ். இது ஒரு பேராக இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுது இது போய் அதை டச் பண்ணி வீலை ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுது. வீல் ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கடைசியில் நிப்பாட்டிடும். ஸோ இதுதான் பிரேக் ஷூவோட ஒர்க்கிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பிரேக் ஷூஸ்க்கும் பிரேக் பேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேக் பேட் அப்படின்றது ஒரு பிரேக் டிஸ்க் வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்க்கு மேலே கேலிப்பர் இருக்கும். அந்த கேலிப்பர் மூலயமா இரண்டு பேடுகள் அட் அ டைமில் பிரேக் பிடிக்கும் பொழுது கேலிப்பர் மூலயமா உங்களுக்கு ரெகுலரைஸ்டு ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு ஏபிஎஸ், இபிடி அப்படின்ற நியூ டெக்னாலஜிஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு அது உங்களுக்கு பிரேக்கிங் அட் அ டைமில் அந்த பிரேக் டிஸ்கை பிடிக்கும். இங்கே பேடு டிஸ்கை பிடிக்காது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஒரு ட்ரம்முக்குள்ளே ரெண்டு பேர் இருக்கும், பிரேக் ஷூ இருக்கும். அது பார்த்திங்கன்னா அது மேலே போய் டச் பண்ணும் பொழுது உராய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறமா நிற்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் பிரேக் ஷூவில் அதிகமாகவும் பிரேக் பேடில் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக் பேடு அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு தேயக்கூடியதாக இருக்கும். பிரேக் ஷூ அப்படின்றது கொஞ்சம் தாமதமாக தேயும். ஸோ இதனால் பிரேக் ஷூ அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் அதிகமாக வர்றதாகவும், பிரேக் பேட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் கம்மியாக வர்றதாகவும் இருக்கும். இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது பிரேக் பேடு அப்படின்றது நமக்கு மோர் சேஃப்டியை கொடுக்குது பிரேக் ஷூவை விட. பிரேக் ஷூ அப்படின்றதும் சேஃப்டி தான், பிரேக்கிங்னாலே சேஃப்டி தான். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த பிரேக் பேட் அப்படின்றது மோர் சேஃப்டியையும் துரிதமான பிரேக் மிதிச்சியையும் நமக்கு கொடுக்குது. நீங்கள் கொடுத்தோடனே ரெஸ்பான்ஸ் உடனே இருக்கும், சென்சிட்டிவ் அதிகம். பட் பிரேக் ஷூவில் சென்சிட்டிவ் கொஞ்சம் கம்மி. ஸோ நம்ம பிரேக் ஷூவை பற்றியும் பிரேக் பேடை பற்றியும் தனித்தனியாக பார்த்துருக்கோம். பிரேக் ஷூ வெர்சஸ் பிரேக் பேட் அப்படின்ற ஒரு தொகுப்பில் மீண்டும் நம்ம ஒரு தொகுப்பில் ஒரு வீடியோ நம்ம போடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது பிரேக் ஷூ. இந்த பிரேக் ஷூ பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம். ஆட்டோமொபைல் வந்த காலத்திலேருந்து பிரேக்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி தான் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த பிரேக் ஷூவாக டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் அதிலேருந்து பிரேக் பேடுக்கு வந்துச்சு. இப்போது ஏபிஎஸ், இபிடி, ஹில் அசிஸ்ட், ஹில் ஹோல்டு அப்படின்னு நிறைய சென்சார்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிரேக்கிங் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இசியூ அப்படின்ற ஒன்று இருக்குது, இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட்டு. அந்த அளவுக்கு நம்ம இசிஇ, அதாவது எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் கம்பைன்ட் ஆகி
ஒர்க் பண்ண ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைலில் ஒரு 70% வந்துட்டு மெக்கானிக்கலும் 30% வந்து ஈஸியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வரும் காலங்களில் வந்து 50-50 கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி அட்வான்ஸாக வந்துட்டு நிறைய போயிட்டுருக்கச்ச இந்த பிரேக் ஷூ அப்படின்றது வந்து நமக்கு வந்து ரொம்ப பழமையான ஒரு விஷயம். இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னுமே வந்து நிறைய காஸ்ட் கட்டிங்காக வந்துட்டு பிரேக் ஷூ தான் நிறைய வந்துட்டு கார்ஸில் வந்து வந்துட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாருதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஹிக்கிள்ஸ்லேயுமே வந்துட்டு இந்த ஆவரேஜ் வெஹிக்கல்னு ஒன்று இருக்கும். அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளுக்காக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிலோ 5 lakhs கார்ஸில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பிரேக் ஷூ தான் வந்துட்டு ரியர் வீலுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு மட்டும்தான் வந்துட்டு ரோட்டர் போட்டு பிரேக் பேடை வந்து கொடுக்குறாங்க. இது பைக்குக்கும் பொருந்தும். இதே தான் வந்துட்டு ட்ரம் பிரேக்கு, டிஸ்க் பிரேக்கு அப்படின்னா வந்து கேலிப்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்க் வீல் இருக்கும், ரோட்டார் இருக்கும், அதில் வந்து பிரேக் பேடை வச்சுருப்போம். நம்ம வந்து ஹோலாக போட்டிருக்கோம், அதில் வந்து பிரேக்கை நம்ம பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிக்கும். இது வந்து டிஸ்க் பிரேக். ட்ரம் பிரேக் அப்படின்றது அட் அ டைமில் வந்து பிரேக் அடிக்கும் பொழுது அந்த வீலுக்குள்ளே இருக்க அந்த ட்ரம்முக்குள்ளே இருந்து 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷூ வந்து போய் டச் பண்ணும், அதுக்கப்புறமா வண்டி நிற்கும். இதுதான் ரெண்டுத்துக்குமான வித்தியாசம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நல்ல அருமையான தகவலை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்த மன மகிழ்ச்சியில் வந்துட்டு இந்த தொகுப்பை வந்து நான் முடிக்கிறேன். மீண்டும் வந்து அடுத்தது வந்து பிரேக் ஷூ வெர்சஸ் பிரேக் பேட் அப்படின்ற ஒரு தொகுப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பை பாய். திஸ் இஸ் தினேஷ். மீண்டும் வந்து ஒரு நல்ல தலைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பை பாய். சைனிங் ஆஃப்.